அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ரூபாய் 4000 கோடி செலவாகும் என்பதால் ரேஷன் கடைகளில் நாப்கின்கள் வழங்கும் திட்டம் ஏதும் இல்லை என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தரப்பில் விளக்கம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கிராமப்புறங்களில் உள்ள பெண்களுக்கும் பள்ளி மாணவிகளுக்கும் இலவசமாக நாப்கின்கள் வழங்கப்பட்டு வருகிறது. ரூபாய் 4000 கோடி செலவாகும் என்பதால் ரேஷன் கடைகளில் நாப்கின்கள் வழங்கும் திட்டம் ஏதும் இல்லை என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தரப்பில் விளக்கம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுடன் செய்தியாளர் ஆனந்த் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ஆனந்த், இது குறித்தான முழுமையான விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். சுமார் 4000 கோடி ரூபாய் செலவாகும் என்பதால் ரேஷன் கடைகளில் நாப்கின் வழங்கும் திட்டம் எதுவும் அரசிடம் இல்லை என சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு விளக்கம் அளித்திருக்கிறது. தாம்பரத்தைச் சேர்ந்த வழக்கறிஞர் ராஜலட்சுமி என்பவர் தாக்கல் செய்த பொதுநல மனுவில் அதிக விலை காரணமாக ஏழை பெண்கள் நாப்கின்கள் கிடைக்காத காரணத்தால் கிராம பெண்கள் ஆரோக்கிய குறைவாக மற்றும் நடைமுறைகள் பின்பற்ற முடியாத நிலை இருப்பதாகவும், எனவே பள்ளிகளில் தற்போது இலவசமாக நாப்கின் வழங்க வேண்டும் என அனைத்து மாநில அரசுகளுக்கும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் அதனை முக்கியத்துவத்தை கருத்தில் கொண்டு தமிழக ரேஷன் கடைகளிலும் அனைத்து தாய்மார்களுக்கும் இலவசமாக மானிய விலையிலோ அல்லது இலவசமாகவோ நாப்கின் வழங்கும் திட்டம் செயல்படுத்த வேண்டும் எனவும் தெரிவித்திருந்தார். இந்த வழக்கு உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ஸ்ரீவத்சவா மற்றும் நீதிபதி ஜி அருள்முருகன் ஆகியோருடைய அமர்வில் விசாரிக்கப்பட்டது. அப்பொழுது தமிழ்நாடு அரசு தரப்பில் ஆஜரான தலைமை வழக்கறிஞர் 4000 கோடி சுமார் இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கு 4000 கோடி ரூபாய் செலவாகும் என்பதால் ரேஷன் கடைகளில் நாப்கின்களை வழங்கும் திட்டம் எதுவும் அரசிடம் தற்போது இல்லை எனவும் தெரிவித்தார். மேலும் கிராமப்புறங்களில் உள்ள பெண்களுக்கு கிராம சுகாதார செவிலியர்கள் மூலமாக பள்ளி மாணவிகளுக்கு பிரசவித்த தாய்மார்களுக்கும் இலவச நாப்கின் வழங்கப்பட்டு வருவதாகவும், இந்த திட்டம் மூலமாக பெரும்பாலான பெண்கள் பயனடைந்து வருவதாகவும் விளக்கம் அளித்தார். இதனால் அரசின் இந்த திட்டங்கள் முழுமையாக அமல்படுத்தப்படவில்லை என மனுதாரர் தரப்பில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. அரசு இந்த திட்டத்தை முழுமையாக அமல்படுத்தவில்லை எனவும் சிலருக்கு மட்டுமே இந்த திட்டத்தின் மூலமாக பயன் அடைவதாகவும் அவர் தெரிவித்தார். இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் நாப்கின் வழங்கும் திட்டத்தை விரிவுபடுத்தும் வகையில் தமிழகத்தில் வறுமை கோட்டுக்கு கீழ் வசிக்கும் பெண்கள் எத்தனை பேர் உள்ளனர், பொருளாதார ரீதியாக பின்தங்கிய பெண்கள் எத்தனை எண்ணிக்கை எவ்வளவு என்பது தொடர்பான விவரங்களை வழங்கும்படி தமிழ்நாடு அரசுக்கும் மனுதாரர் தரப்பிற்கும் உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கினுடைய விசாரணை 4 வாரங்களுக்கு தள்ளி வைத்து உத்தரவிட்டுள்ளனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.